தேர்ட் எபிசோட்ல போயிடலாம். போன எபிசோட்ல ஷிப்ல இருந்து கிளம்பிட்டாங்க. பார்த்தா அந்த உலகத்துல இருந்து கிளம்பி டீமன் உலகத்துக்கு தேடி போய்கிட்டு இருக்காங்க. கோகும் சுப்ரீம் கைம் தான் போய்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து சுப்ரீம் கை கேட்டுட்டு இருக்காரு, இப்ப நான் வராப் சமாவை தேடி தானே போய்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆமான்னு சொல்றான் அவனும். வராப் சமாவும் சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க கோகு. இந்த வராப் சமா யாருன்னா டீமன் வேர்ல்டுக்கு அவுட் சைடு வேர்ல்டுக்கு கனெக்ட் பண்றவரே அவர் தான். அவரை தாண்டி தான் நம்ம ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போக முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு சுப்ரீம் காய். கேட்டுக்கிட்டு இருக்காரு வராப் சமாவுக்கு இந்த எர்த்துக்கு எவ்வளவு தூரம் இருக்கு, எது பக்கத்துல உள்ள இடம் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவரு பிளானட் பட்டாபீன் தான் வந்து ரொம்ப பக்கத்துல இருக்குன்னு சொல்றான். பேசிக்கிட்டு சடனா கம்ப வர நீட்டிட்டான். பார்த்தா பெருசா நின்று வருது. சுப்ரீம் கேட்டுக்கிட்டு இருக்காரு, நீ கோகுவை தானே கூப்பிட வந்த அப்படித்தானே சொல்லி கேட்கிறாரு. ஆமா, தேர்ட் வேர்ல்ட்ல உள்ள டீமன் கிங் தான் கூட்டு வர சொன்னாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க க்ளோரியா. கிங் கோமா டிஃபீட் பண்ண இவனை கூட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. கிங் டமா எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஆளுன்னு சொல்லிட்டு கோகு கேட்டுக்கிட்டு இருக்கான். கிங் டமாவா டே, அது கிங் கோமான்னு சொல்லிட்டு இருக்காரு சுப்ரீம் காய். அவர் சின்னதாண்டா இருப்பாரு, ஆனா அவருக்கு மேஜிக் பவர்லாம் இருக்கு. நீ மாஜின் பூவை டிஃபீட் பண்ணனாலதான் கிங் கோமாவை டிஃபீட் பண்ண உன்னை கூட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க க்ளோரியா. என்னடா அப்ப சீக்கிரம் போங்கடா, நான் சீக்கிரம் போகணும், டெண்டையை காப்பாத்தணும், அவனே அடிச்சு நொறுக்குன்னு சொல்லிட்டு இருக்காம. கரெக்ட் தான் சுப்ரீம் காயின் கேட்டுக்கிட்டு இருக்காங்க கோகு. அவரும் கோவத்துல ஆமான்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே அப்புறம் ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. இதான் பிளானட் பட்டாபின்னு சொல்லிட்டு இருக்காம. அப்ப இந்த ஷிப்பை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணு, நான் கிபிட்டோ கனெக்ட் பண்ண பாக்குறேன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. அப்புறம் பார்த்தா கிபிட்டோட கனெக்ட் பண்ணி இந்த லொகேஷனை காமிச்சிட்டாரு. சரி மூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. பார்த்து அந்த இடத்துல இருந்து அப்படி மூவ் ஆகி போய்கிட்டே இருக்காங்க. அதான்டா வராப் சமான்னு சொல்றாங்க. பார்த்து ஒரு சின்ன மீன் மாதிரி இருந்துச்சுல, அதான் வராப் சமா. ஜெயிண்ட் கோல்டு ஃபிஷ் மாதிரியே இருக்கு. இதுவான்னு சொல்லிட்டு கோகு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். உடனே அந்த வராப் சமா அப்படியே கூர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. கோல்டு ஃபிஷ் சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஒன்னும் கோல்டு ஃபிஷ்லாம் கிடையாது சொல்லிட்டு இருக்காது. பார்த்தா அந்த மீன் அப்படியே டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டே கோகு, நீ எதுவும் பேசாதடா, நீனே வெளிய இருந்த வந்த ஆளு, கொஞ்சம் அமைதியாருன்னு சொல்லிட்டு இருக்காரு சுப்ரீம் காய். எது தப்பா பண்ணினா ஏகப்பட்ட பிரச்சனை வந்துடும், அதனால கொஞ்சம் அமைதியாருன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. உங்களுக்குள்ள என்ன பேசுறீங்கன்னு சொல்லிட்டு வராப் சமா கேட்டுக்கிட்டு இருக்காரு. கோகு திரும்பி எல்லாமே பேசிக்கிட்டு இருக்கான். டே நான் ஒன்னும் கோல்டு ஃபிஷ்லாம் கிடையாது சொல்லிட்டு அது கத்திக்கிட்டு இருக்கு. பார்த்தா கோகு பிடிச்சி இழுத்து உட்கார வைக்கிறாங்க. டே கோகு கொஞ்ச நேரம் பொறுமையாருன்னு சொல்றாரு சுப்ரீம் காய். நீங்க யாருடா, யாருன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க அந்த மீன். நான் தான் க்ளோரியா, நான் இப்ப தான் ரீசெண்டா வந்துட்டு போனேன்னு சொல்லிட்டு இருக்கான். சரி இப்ப வரையில 2 பேரை கூட்டு வந்திருக்கியே, அவங்க யாருன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு வராப் சமா. டீமன் வேர்ல்ட்ல உள்ளவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க. சடனா சுப்ரீம் காய் காதை மூடுறாரு. அவன் காதை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. உடனே சடனா சுப்ரீம் காய் காதை பாக்குறாங்க. காதை பார்த்தோன்னா டீமன் வேர்ல்ட்ல சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே கோகு காதையும் பாக்குறான். அப்படியே போயிட்டு பார்த்தா கோகு காதையும் அப்படியே டீமன் வேர்ல்ட் ஆள் மாதிரியே மாத்திட்டாரு சுப்ரீம் காய் அவர் பவரை யூஸ் பண்ணி. பின் நம்பரை சொல்லுங்க, நீங்க உள்ள போங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. பின் நம்பரா? வராப் சமாக்கு இந்த பின் நம்பரை சொன்னா தான் அவர் உள்ளே அனுப்பாரு, இல்லைன்னா நம்ம உள்ளே போக முடியாது சொல்லிட்டு இருக்காங்க க்ளோரியா. உடனே 8821 சொல்லிட்டு இருக்கான். பின் அக்செப்டட்னு சொல்லிட்டு வாயை திறக்குது. பார்த்தா அவங்க உள்ள போறாங்க. உள்ள போனோன்னு இன்னொரு போர்ட்டல் வருது. ஐயோ நான் கிபிட்டோட இந்த பின் நம்பர் சொல்லணுமே, அதை சொல்ல மறந்துட்டேன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு இருக்காரு அவரு. பார்த்தா சொல்றதுக்குள்ள உள்ள மறைஞ்சு போயிட்டாங்க. ஐயோ என்கிட்ட டைம் இல்லைன்னு சொல்லிட்டு மிரண்டுட்டாரு சுப்ரீம் காய். உள்ள போனே பம்பரமா சுத்துறாங்க. என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு மிரண்டாங்க. பார்த்தா இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டெலபோர்ட் ஆகி போய்கிட்டே இருக்காங்க அவங்க. க்ளோரியா கேட்காரு, நீங்க ஓகேவான்னு சொல்லி கேட்கிறாரு. பார்த்தா அவன் தலையே சுத்தி உட்கார்ந்துருக்கான். அவன் டீமன் வேர்ல்டுக்கு வந்துட்டோமான்னு சொல்லிட்டு கோகு கேட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம இன்னொரு பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். இங்கதான் டீமன் வேர்ல்டு வந்து 3 பிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் டீமன் வேர்ல்டு, செகண்ட் வந்து செகண்ட் டீமன் வேர்ல்டு, தேர்ட் வந்து தேர்ட் டீமன் வேர்ல்டு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம 3வது இதுக்குள்ள தான் போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. சொல்றாரு, எதுக்கு நம்ம தேர்டுக்கு போகணும், அட்லீஸ்ட் நம்ம செகண்டுக்காச்சும் போனாதான் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டுக்கு போறது கொஞ்சம் ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு சுப்ரீம் காய். எனக்கு கிளியரன்ஸ் தேர்ட் வேர்ல்டுக்கு மட்டும் தான் உண்டு, வேற எதுக்கும் கிடையாது சொல்லிட்டு இருக்கான். டீமன் வேர்ல்டுக்கா போக போறீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். இன்னொரு மீன் வந்து நான் பார்த்தா அவன் பாயிண்ட்டுக்கு நேரம் வாயை திறக்கு. பார்த்தா அந்த தேர்ட் டீமன் வேர்ல்டுக்குள்ள உள்ள நுழைஞ்சு போயிட்டாங்க. கோகு திரும்பி வரான். திரும்பி மாடான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா அப்படி சுத்திட்டு திரும்பி டெலபோர்ட் பண்ணுது. பார்த்தா டீமன் வேர்ல்டுக்கே அவங்களை கொண்டு போய் சேர்த்துருச்சு. வழியா தேர்ட் டீமன் வேர்ல்டுக்கு வந்து இறங்கிட்டாங்க. ஒரு வழியா வந்துட்டோமான்னு சொல்லிட்டு கோகு கேக்குறான். ஆமாடா தேர்ட் டீமன் வேர்ல்டுக்கு வந்தாச்சுன்னு சொல்றான் க்ளோரியா. கோகு அந்த இடத்த அப்படியே சுத்தி பாக்குறான். பார்த்தா டிராகன்லாம் பறந்து போய்கிட்டு இருக்கு. பிரிம்கா இது உண்மையிலே சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் வேற கிபிட்டோட பின் நம்பரை வேற சொல்லலேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். கவலைப்படாதீங்க, அவங்க ஏதாச்சும் பண்ணி உள்ள வந்துருவாங்கன்னு சொல்றாங்க கோகு. ஆனா பார்த்தா ஒரு பாயிண்ட் மாதிரி இருக்கு. இது என்னதுன்னு சொல்லிட்டு இதான் டீமன் வேர்ல்டோட டனல், இது ஒரு ஹோல் பாத்துன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காரு சுப்ரீம் காய். டீமன் வேர்ல்டுக்கு இன்னொரு டீமன் வேர்ல்டுக்கு போகணும்னா நம்ம இது வழியோடு தான் போகணும், ஆனா ரொம்ப டைம் எடுக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. ஆனா இதை நான் என் சின்ன வயசுல யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நம்ம இப்ப யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கோகு கேக்குறான். ஆமா அதை நம்ம இப்ப யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு அவரு. அதான் வராப் சமா இடையில வச்சிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு வேர்ல்டுக்கு போகணும்னா நம்ம ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் நுழைஞ்சு தான் போக முடியும், இப்படி மூலியமா போக முடியாதுன்னு சொல்லிட்டு வராப் சமா இதை எப்படி பிரிச்சு ஒரு ஆளே அனுப்புறாருன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு சுப்ரீம் காய். வராப் சமாவை யூஸ் பண்றது மொத்தமே ஒரே ஒரு வேர்ல்டுக்காரங்க மட்டும்தான். அது ஃபர்ஸ்ட் டீமன் வேர்ல்டுக்காரங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். செகண்ட் டீமன் வேர்ல்ட்ல சில பேர் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். அப்ப நீ எப்படி வராப் சமா யூஸ் பண்றான்னு சொல்லிட்டு சுப்ரீம் காய் கேட்டுக்கிட்டு இருக்காரு. தேர்ட் டீமன் வேர்ல்டுக்காரன் நீ எப்படி போக முடியும்னு சொல்லிட்டு, நான் ஃபர்ஸ்ட் டீமன் வேர்ல்ட்ல சில வேலை பாக்குறேன், அதனால வந்து என்னால போக முடியும் சொல்றான் அவன். என்ன வேலை பாக்குறேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு சுப்ரீம் காய். இங்கேயும் அங்கேயும் சொல்றான். அது என்ன வேணும்னு சொல்லிட்டு தெளிவா சொல்ல மாட்டேங்கான். யாரா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் கோகு. ஆமா ப்ரீவியஸ் கிங் அவர் தான் டபூரான்னு சொல்றான் அவன். இவனெல்லாம் வந்து கொன்னு எரிஞ்சிருந்திருப்பானுங்க. இந்த வானத்தை
பார்க்கல சிரிப்பா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் கோகு. டேய் எர்த்துக்கும் இங்க ரொம்ப வித்தியாசம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த டீமான் வேர்ல்டே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் கோகு. ஆமாடா இங்க உள்ள பிளான்ஸ் அனிமல்ஸ் நீ இது வரைக்கும் பார்க்காத மாதிரி தான் இருக்கும். எல்லாமே டிஃபரெண்டா தான் இருக்கும். சில விஷயம் வானத்திலே பறந்துகிட்டு இருக்குன்னு சொல்றான் அவன். கோகு சொல்லிட்டு இருக்கான், குளோரியா நான் வெளியே கொஞ்ச நேரம் போலாமா, நான் பிரீத் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு அப்படி ஷிப்பை இறக்குதான் கீழே. கோகு அப்படி கீழே இறங்கி நடந்து வந்துகிட்டே இருக்கான். அட இதான் டீமான் வேர்ல்டான்னு சொல்லிட்டு சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா காத்த வாங்கி விட்டுக்கிட்டு இருக்கான். இங்க இருக்க காத்து ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறான். சடனா சண்டை போட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். குதிச்சு அடிக்கிறான். பார்த்தாலும் அவனால அடிக்கவே முடியல. பார்த்தா ஏரே ரொம்ப ஹார்டா இருக்கு. ஆமா இந்த ஏரியாவெல்லாம் ஏர் ரொம்ப ஹெவியா இருக்கும். அவ்வளவு சீக்கிரத்துல உங்க கையில மூவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். சுத்தி கேஸா இருக்குன்னு சொல்றான். ஆனா கவலைப்படாதீங்க எதுவுமே உடம்புக்கு பாதிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான் குளோரியா. டீமான் வேர்ல்டுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வாரன்னு சொல்லிட்டு இருக்கான். குளோரியா கேக்கா நீங்க கிளிண்டு தானே சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமா நான் கிளிண்டு தான் சொல்றாரு அவரும். உங்களை மாதிரி ஆளுகள் வந்து செகண்ட் டீமான் வேர்ல்ட்ல நிறைய பேர் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கோகோ காட்டுறாங்க. பார்த்தா ஒரு மாதிரி மூணு மாதிரி குதிச்சு போய்கிட்டு இருக்கான். போய்கிட்டே நல்லா சடனா கீழே உள்ள போறான். உடனே குளோரியா கத்துறான், அங்க போவாதீங்க, அங்க சீ ஆஃப் டார்க்னஸ் இருக்கு, விழுந்தீங்கன்னா உங்க கதையே முடிஞ்சிரும் சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா சடனா கோகு நின்னுகிட்டு இருக்கான். யாருனே தெரியல, ஒரு 2 பேர் வராங்க ஜந்து மாதிரி. கோகுவே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கோகு கண்டுபிடிச்சான், எவனை பார்த்தான்னு சொல்லிட்டு சடனா திரும்பி பாக்குறான். அவன் பார்த்தா அவங்க அட்டாக் ஃபுல்லுமே பிளாக் பண்ணிட்டு போறான். என்னடா இவனுக்கு ரொம்ப ஸ்லோவா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏர் வந்து ஹெவியா இருக்கலாம், அவங்களால அட்டாக் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் குளோரியா. பார்த்தா அட்டாக் பண்ண பாக்குறாங்க. இவங்க பின்னாடி போறாங்க. பார்த்தா ஏகப்பட்ட பேர் நிக்கிறானுங்க. பார்த்தா அந்த அட்டாக் குளோரியா பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கான். சடனா கன் எடுத்து சுட ஆரம்பிச்சிட்டான். அவன் இவனுக்கு சாதாரண திருடனதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் குளோரியா. பிளேஸ் ரொம்ப டேஞ்சரஸா இருக்கும் போல சொல்லிட்டு இருக்கான். ஆமா இந்த இடத்த விட்டு முதல்ல கிளம்புன்னு சொல்லிட்டு ஷிப்ல ஏறி கிளம்பிட்டாங்க. இப்ப நம்ம எங்க போறோம்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு சுப்ரீம் காய். நம்ம இன்னைக்கு நைட் ஒரு ஹோட்டல்ல தங்க போறோம். அதுக்கப்புறம் இங்க உள்ள கிங்க போய் பார்க்க போறோம்னு சொல்லிட்டு இருக்கான் குளோரியா. கிங் கடான்ட்டு அவங்களை கூட்டு போறோம்னு சொல்றான். அவர் தான் அவங்களை அனுப்புறாருன்னு சொல்லிட்டு சுப்ரீம் காய் கேட்கிறாரு. ஆமான்னு சொல்றான். அங்க உள்ள அனிமல்லாம் வித்தியாசமா இருக்கு. நம்ம ஏன் ஸ்லோவா போறோம்னு சொல்லிட்டு சுப்ரீம் காய் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இங்க உள்ள ஏர் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கலாம், கொஞ்சம் பொறுமையா தான் போகணும், இல்ல மெஷினுக்கு எதுவும் பாதகம் வந்துரும் சொல்லிட்டு இருக்காரு அவரு. வல்கோனம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு, ஏன் வானத்துல பறக்குன்னு சொல்லிட்டு சுப்ரீம் காயும் கோகுவும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வல்கோனம் வந்து இடத்த ஃபுல்லா சுத்தி தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்க உள்ள கேஸ் ஏர்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க குளோரியா. இங்க உள்ள இடத்த பத்தி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரான். இங்க உள்ள வல்கோனம் சாதாரண இருக்க போறது இல்ல அப்படின்னு ஒவ்வொன்னா சொல்லிட்டு வரான். ஆனா பேசிக்கிட்டே இருக்கிற அந்த வல்கோனம் வெடிச்சு வந்துகிட்டு இருக்கு. ஆனா ஷிப் அதெல்லாம் தாண்டி வந்துட்டு டேனடா நம்ம ஷிப்புக்கு எதுவும் ஆகலன்னு சொல்லிட்டு கோகு கேக்குறான். இது மைனர் இஷ்யூ தான், இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது சொல்லிட்டு. நேரத்துக்கு எர்த்துல வந்து நைட் ஆயிருக்கும், இப்போ நீங்க தூங்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஏரியால நைட் இருக்கு, நம்ம நைட்ல போய் இருந்து கூட சொல்லிட்டு சடனா போறான். பார்த்தா இந்த ஏரியாவே நைட்டா இருக்க மாதிரி இருக்கு. கோகு அந்த இடத்த ஃபுல்லா சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா எல்லாருமே ஏலியன் மாதிரி தான் இருக்காங்க, டீமானா தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா குளோரியா போறான். ஒரு இடம் மாதிரி இருக்கு, ஜெயில் மாதிரி இருக்கா. பார்த்தா அதான் ஹோட்டல். உங்க 2 பேருக்கும் ஒரே ரூம் புக் பண்ணா போதுமான்னு சொல்லிட்டு கேக்குறான். சுப்ரீம் காய் ஓகேன்னு சொல்றாரு. ஸ்ட்ரைட்டா போறான். எனக்கு ஒரு 2 ரூம் வேணும்னு சொல்றான். 30,000 டொக்கூரான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்க உள்ள காசு டொக்கூரான் தான் சொல்லுவாங்க. 30,000 ரொம்ப அதிகம் சொல்லிட்டு இருக்காங்க. முடிஞ்சா தங்கு, இல்ல வேற எங்கேயாச்சும் போ, ஆனா இந்த இடத்துல இந்த ஒரு ஹோட்டல் தான் இருக்குன்னு சொல்றான். சடனா சட்டையை பிடிச்சி இழுக்கான். பார்த்தா ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கான். உன்னை கண்ணை காட்டுறான். கண்ணை கட்டணும்னே மிரண்டுட்டான். 5,000 உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லி கேக்குறான். ஓகேன்னு சொல்றான். பார்த்தா இதுவும் பெரிய ஆளா இருந்துப்பான் உங்களுக்கு. ஆமா மாடிக்கு உங்களுக்கு ரூம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே கோகு சொல்றான், எனக்கு வயிறு பசிக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப என்னடா சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு சுப்ரீம் காய். இங்க எது சாப்பாடு இருக்குமான்னு சொல்லிட்டு குளோரியா கேட்டுக்கிட்டு இருக்கான். வெளியே ஒரு பார் இருக்கு, அங்க பர்கர் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க உடனே பர்கர் சாப்பிட அங்க இருந்து கிளம்பி போறாங்க. பார்த்தா ஒரு பார் தான் இருக்கு. பார்த்தா டீமான் எல்லாருமே இவங்களே தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஹாம்பர்கர் 1 போதுமா சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் குளோரியா. 1 பத்தாது 5 கொண்டு வாங்கன்னு சொல்றான் கோகு. பார்த்தா 5 ஹாம்பர்கர் 2 ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்றான். டீமான்ஸ் எல்லாருமே கோகு இவங்களே தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க கோகு வேட்டையாடிக்கிட்டு இருக்கான். இங்கேயுமே ஹாம்பர்கர் சூப்பரா இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. உட்காந்துட்டு இருக்காங்க. டேய் பொடியா, உன்னோட காதி ஏண்டா ரவுண்டா இருக்கு, நீ டீமான் வேர்ல்டுக்காரன் கிடையாதான் சொல்லிட்டு ஒருத்தன் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் இங்க இருந்து போ, இல்ல எங்களை சாப்பிட பிரச்சனை பண்ணா சொல்லிட்டு குளோரியா சொல்லிக்கிட்டு இருக்கான். யார்டா நீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே சுத்தி வந்துட்டாங்க. கோகு பாட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். சடனா ஒருத்தர் தட்டி அடிக்கான். உடனே தண்ணி தூக்கி தெளிக்கான் குளோரியாவே அடிக்க வரானுங்க. குளோரியா எல்லா அட்டாக்கையும் பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். அங்க இருக்க டீமான நொறுக்க ஆரம்பிச்சிட்டான். இதுவரை அடிச்சு நொறுக்குன்னு எல்லாரும் பயந்து போறாங்க. ஆனா இருந்தாலும் விட மாட்டேங்கான ஒருத்தனா வரானுங்க. கோகு அடிக்கானுங்க. பார்த்தா கோகு களத்துல இறங்கி அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சிட்டான். அடிச்சு நொறுக்கிட்டு அவன் பாட்டுக்கு பர்கர் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஒவ்வொருத்தனும் அடிக்கடியே வரான். பார்த்தா நம்மால் பிளாக் பண்ணிட்டு அடிச்சு நொறுக்குதான். பர்கரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஓட்டமா நல்லா ஸ்ட்ரெச் பண்றான். பார்த்தா ஒருத்தன் அடிக்க வரான். இறங்கி டிமாண்ட் வேர்ல்டுக்காரனை விட்டு நொறுக்க ஆரம்பிச்சிட்டான் கோகு. ஸ்வாட் எடுத்துல வெட்டி வீச வரானுங்க. எல்லாத்தையும் பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். கடையில் இருக்க எல்லாருமே சண்டை போட மாட்டாங்க. எல்லாத்தையும் அடிக்கிறான் கோகு. சுப்ரீம் காயும் குளோரியா இதுல இன்வால்வே ஆக மாட்டாங்க. கோகு மட்டுமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளால சாப்பிட்டுட்டு அடிச்சு வெளுக்க ஆரம்பிச்சிட்டான் எல்லாத்தையும். கடைசி பார்த்தா ஒன்னே தான் மிச்சம் இருக்கு. கோகு போதும் இங்க வான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. உன்னை சாப்பிட்டு முடிச்சுட்டு வாரான். பார்த்தா பர்கர் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டான். எனக்கு இன்னொன்னு வேணும் சொல்றான். உனக்கு கடைக்காரர் இன்னொரு ஹாம்பர்கர் கொடுக்காரு அவனுக்கு. அடிச்சு முடிச்சுட்டு போயிட்டாங்க. சுப்ரீம் காயும் கோகு தான் காட்டுறாங்க. 2 பேரும் படுத்து தூங்குறாங்க. நம்ம சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த டீமான் வேர்ல்டுக்காரன் அங்க இருந்து ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. அப்புறம் பார்த்தா அடுத்த நாள் விடியுது. குளோரியா வீட்டு வாசலுக்கு வந்துட்டான். பார்த்தா இவங்க அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. நடந்து போய்கிட்டே இருக்காங்க. சடனா குளோரியா ஸ்டாப் ஆகி ஷாக் ஆகுறான். என்னாச்சு குளோரியா சமான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னோட பிளைன்னு சொல்றான். பார்த்தா அவனோட பிளைனை திருடிட்டு போயிட்டானுங்க.
போயிட்டானுங்க. அவனுங்களான்னு சொல்லிட்டு பார்த்தா ஸ்ட்ரெயிட்டா நைட்டு சண்டை போட்டானுங்கல்ல, அவனுக்கு பிளைனை திருடிட்டு போயிட்டானுங்க. கோகு ஷாக் ஆகுறான். பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டன் அங்க மறந்துங்க. See you bye.